வாசிங்க. இன்னொரு வேற ஒரு வாசிங்கம்மா. அப்பொழுது எப்சி வாசிங்கம்மா. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தர வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அண்ணன் பசியோடு வருகிறார். எப்படி வருகிறாரு? அண்ணன் பசியோடு வருகிறார். அல்லேலூயா. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, சமைத்திருப்பதிலே அண்ணனுக்கு கொடுப்பதற்கு மனதில்லாமல் ஒருவேளை வயிற்று பசிக்காக அவன் சொல்லுகிறான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தர வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் உன் முதல் மகன் தலைமகனுடைய உரிமையை நீ எனக்கு விற்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் பாருங்க, ஒரு அண்ணனுக்கு பசிக்கு வந்து ஆகாரம் கொடுப்பதிலே யாக்கோபு எப்படி பண்றாரு? ஏமாற்றத்தனம் செய்கிறார். அல்லேலூயா. எப்படியாவது இவன் என்ன பண்றாரு? கானானியருடைய பெண்களோடு பின் சுற்றி வருகிறான். நம்முடைய கூடாரத்தில் அதிகமாக வாசம் செய்வதில்லை என்று சொல்லி அங்கே யாக்கோபு தன் அண்ணனை ஏமாற்றுகிற காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் பாருங்க, இந்த சிவப்பான கூளை நீ கொடுத்து விடு, நான் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை உனக்கு தருகிறேன். அதாவது தலைமகனுக்கு உரிய ஆசீர்வாதங்களை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி அவனிடத்தில் சத்தியம் செய்து அந்த கூழு மட்டுமில்லை, வேதம் சொல்லுகிறது அவனுக்கு கொஞ்சம் அப்பம் கொடுத்திருக்கிறான், கூழும் கொடுத்திருக்கிறார். அவன் பசியாறி மீண்டும் போய்விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை சாப்பாட்டிற்காக தன் அண்ணனவே பசியாக ஒரு நேரத்தில் ஏமாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர் தான் யாக்கோபு. அல்லேலூயா. அதனால தான் இவர் மாமனார் வீட்டில் போகும் பொழுது அவர் நேசித்த பெண் முதலாவது கிடைக்கவில்லை, இரண்டாவதாக கிடைக்கிறது. அவருடைய மாமனார் அவருடைய சம்பளத்தை 10 முறை மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. இப்படி பல அனுபவங்களை யாக்கோபு இந்த ஏமாற்றுத்தனத்திலே கற்றுக்கொள்கிறார். அதனால நம்ம பாருங்க, இன்றைக்கு ஒரு மனிதன் ஒருவருக்கு டீ வாங்கி கொடுத்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், சாப்பிட வைத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், யாருமே ஒருத்தருக்கு சும்மா சாப்பாடு வாங்கி தர மாட்டாங்க. அந்த மனிதனால் ஒரு வேலை ஆகணும்னா சாப்பாடு வாங்கி தருவாங்க. அந்த மனிதன் மூலமாக ஒரு நமக்கு காரியங்கள் நடக்க வேணும்னா டீ காப்பியெல்லாம் வாங்கி தருவாங்க. அதல்ல, வேதம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், நோயாளிக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும், வஸ்திரம் இல்லாதவன் அதாவது துணி இல்லாதவனுக்கு துணி வாங்கி தர வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாசிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றம் இங்கே யாக்கோபு செய்திருக்கிறார். அதனால தான் தொடர்ச்சியாக சென்ற வாரத்திலே யாக்கோபு பற்றி தியானித்தோம். இந்த வாரத்திலேயும் அதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இப்போ இந்த ஒரு கூழுக்காக, ஒருவேளை பசிக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவும் இருக்கிறார், இதை ஏமாற்றி வாங்கிய தம்பியும் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பாருங்க, ஒரு சகோதரருக்குள்ளே ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, அவருக்குள்ளே ஏமாற்றுத்தனம். இன்னைக்கு தேசத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு அப்படி ஏமாற்றினாலே இன்னைக்கு இந்த 2000 இயேசு கிறிஸ்து வந்து 2026 கூட இன்னைக்கு ஏமாற்று குணங்கள் அநேக மனிதர்களுக்கு உண்டு. இப்போ பாருங்க, அநேக பாஸ்டர்மார்கள் கிறிஸ்துவ விசுவாசிகளை நிறைய ஏமாற்றுவது உண்டு. மற்ற மக்களை விட்டுருங்க, இஸ்லாமியர்களை விட்டுருங்க, இந்துக்களை விட்டுருங்க, கிறிஸ்துவர்களை நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றுத்தனங்கள், ஏமாறுவதற்கு மாட்டிக்கொள்வது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்தா 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லி எத்தனை பேர் 10,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்து போயிருக்கிறாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா 10 லட்சம் கிடைக்கும் சொல்லி நிறைய பேர் 1 லட்சம், 2 லட்சம், 50,000, 10,000 இப்படி பணங்களை கொடுத்து நிறைய கிறிஸ்துவர்களை ஏமாறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவ போதர்களை நிறைய பேர் கைதாகி இருக்கிறார்கள். இது ஏமாற்றுத்தனம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, என்னைக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாம் ஒருவரை ஏமாற்றினால் நம்மை ஒருவர் ஏமாற்றுவார். இந்த ஏமாற்றுத்தனத்தை எங்கு போய் முழுமையாய் அவர் யாக்கோபு விடுகிறார் என்றால்,
தன் மாமா வீட்டுக்கு போய் பெண் பிள்ளைகளாம் எல்லாம் திருமணமாகி பெண் பிள்ளைகள் குட்டிகள் ஆட்கள் எல்லாம் வரும் பொழுது தன் ஏசா எதிர்கண்டு வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் இதை அறிக்கை செய்யும் பொழுது அவனுக்கு யாக்கோபு பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று கர்த்தர் அமைக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வீடு கட்டி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றம், லோன் வாங்கி தருகிறேன் என்று ஏமாற்றம், எத்தனையோ போதகமார்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் கொண்டு வந்து மோசடிகளை செய்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்களிடத்திலே மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏமாற்றப்படும் பணங்கள் கோடி 1000 கோடின்னு சொல்வதா லட்சம் கோடி சொல்வதா எனக்கே புரியலை. மக்கள் ஏழை மக்களை ஏமாற்றி பண மோசடி செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கைதாகி வெளியே வந்து மீண்டும் அந்த பணங்களை என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றிய பணங்களை அவர்கள் வைத்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன சொல்லுது வேதம் அப்படின்னா, என்றைக்கு இருந்தாலும் மனிதர்களை ஏமாற்றக்கூடியவர்கள் அவர் ஒரு நாள் கடவுளிடத்திலே ஏமாற்றப்படுவார்கள், தோற்று போவார்கள். இதுவே சத்தியம். அல்லேலூயா. ஆகையால இந்த உணவுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை விற்று கொடுத்தவர் ஏசா. ஒரு அண்ணனுக்கு ஒருவேளை பசியார உணவு கொடுப்பதற்கு அப்பமும் தண்ணீரும் கூழும் கொடுப்பதற்கு இவர் என்ன செய்கிறார், எனக்கு உன்னுடைய சொத்தை கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வம்சத்தில் வருகிற ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஏமாற்றுத்தனத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏமாற்றக்கூடிய ஜீவித்திலே வாழ்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் கீழே வாசிச்சிங்கன்னா அவன் சொல்கிறான், சத்தியம் பண்ணி தரான். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. அதற்கு ஏசா, இதோ நான் பசினால் சாக போகிறேன், என் தலைமகனுடைய ஆசீர்வாதம் என்னத்துக்கு எனக்கு? அப்பொழுது யாக்கோபு, இன்னைக்கு எனக்கு நீ சத்தியம் செய்து தர வேண்டும். அவன் யாக்கோபுக்கு சத்தியம் செய்த பொழுது தன் தலைமகனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு கொடுத்து விட்டார். அப்பொழுது யாக்கோபு பாருங்க, ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றும் கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். தன் சேஷ்ட புத்திர பாகத்தை, தகப்பனுக்கு தலைமகனுடைய ஆசீர்வாதத்தை ஏசா அசட்டை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, யாக்கோபு, அண்ணா இந்த சொத்தை நீ எனக்கு தர வேண்டாம், இந்த சொத்து மிக உரிமையானது, இதை நீ அலட்சியம் பண்ணாத, நீ ஒருவேளை பசியாக இருக்கிற, இதில் அப்பம் கொடுப்பது என்னுடைய கடமை, தண்ணீர் கொடுப்பது என்னுடைய கடமை, பயிற்றங்கூழ் கொடுப்பது என்னுடைய கடமை, நீ புசித்துக்கொள் என்று சொல்லவில்லை யாக்கோபு. இந்த அப்பத்திற்கு பயிற்றங்கூழுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறாரு. தகப்பனுடைய முதல் பிறந்த மகனுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, என்னுடைய லைஃப்ல யாருக்கும் ஒரு ஆதாயத்துக்காக நான் சாப்பாடு வாங்கி கொடுத்ததே கிடையாது. யாருக்கும் ஒரு ஆதாயத்துக்காக டீ வாங்கி கொடுத்ததே கிடையாது. தம்பி ஜோசப் எல்லாம் என் கூட சென்னைக்கு வந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் பாருங்கள், யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவேன், முதல்ல நான் உபசரிப்போம். ஆமென். நல்லா இருக்கும் பொழுதே ஒரு மனிதனுக்கு உதவி செய்யணும். அவன் நோய்பட்டு விட்டால் அவன் சாப்பிட மாட்டான். அவன் நோய்பட்டு விட்டால் என்ன பண்ணான், டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டான். நல்லா இருக்கும் பொழுதே ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த ஏமாற்றுத்தனம் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதிகமாக தலைவருக்கு ஆடுகிறது. ஆமென். சும்மா போவாங்க, அப்படியே போயிட்டு ஒரு 5000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் அந்த பிரச்சனை முடிச்சிடணும் வாங்க. ஆமென். அப்போ பாருங்கள், ஏமாற்றுத்தனம். அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கிறது, அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கிறாரு. ஆனால் நிலத்தை அளக்கணும்னா என்ன பண்ணணும், லஞ்சம் கொடுக்கணும். இது ஒரு ஏமாற்றுத்தனம். மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஏமாற்றுத்தனம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டுடைய வருகை ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ ஆண்டுடைய வருகைக்கு அடையாளமாக நடந்து கொண்டு இருக்கிறது.
இன்றைக்கு டிவி செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தை கொலை செய்யப்படுகிறான், மூதாட்டிகள் நகைக்காக கொலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு போதையில்லா தமிழகம் என்று சொல்கிறாங்க, ஆனால் போதை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் அப்படிதான் இருக்கிறது. ஏன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் வரும்பொழுது சோதோம் கொமோரா பட்டணத்தில் என்ன நடந்தோ அதை விட நடக்கும், அதிகமாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். ஏமாற்றுத்தனம் அதிகமாக இருக்கும், நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் எவ்வளவோ ஏமாற்றுக்காரன் இடத்துல மாற்றி பணங்களை ஏமாற்றி விட்டார்கள். இது அரசாங்கத்துக்கு தெரியும். பல மில்லியன் கோடி ஏமாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கி அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அது அரசாங்கத்தாலும் காவல்துறையினாலும் நீதிமன்றங்களாலும் யாரிடத்திலும் அந்த பணங்களை திருப்பி பெற்று தராதபடி அவர்கள் கொள்ளையிடத்திலே பங்கு போட்டு படிப்பறிவு இல்லாத ஏழை மக்களை சொன்னதை நம்புகிற மக்களுடைய இரத்தத்தை உரிந்து குடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, நமக்கு பரிசுத்த வேதத்தில் இந்த நம் முற்பிதாவாகிய யாக்கோபு ஒருவேளை பசிக்காக வந்த அண்ணனிடத்திலே அந்த அவனுடைய ஆசீர்வாதத்தை உணவுக்காக வாங்கி கொண்டவன் யாக்கோபு. அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், சபையில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆதாயத்துக்காக ஒரு மனிதனோடு பழகாதீங்க, ஆதாயத்துக்காக ஒருத்தனை ஏமாத்தாதீங்க. நாம் உழைக்கணும், உண்மையாக பேசணும். இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கார்? உள்ளதை உள்ளது என்றும் இல்லாத என்று சொல்லுங்கள், அதுக்கு மீறி பேசினால் தீவினால் உண்டாருக்குன்னு சொல்கிறார். உண்மையாக உழைங்க, கருத்தாக இருங்க, உண்மையை பேசுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. யாக்கோபு போராடி செபித்து தான் என்ன பண்ணார்? இஸ்ரவேல்னு பேர் வாங்கினார். அதனால் நீங்கள் போராடுங்க, நேர்மையாக இருந்து போராடுங்க, போராடி தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உண்மையாக இருங்க கர்த்தருக்கு, கர்த்தர் அந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்போது சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம், அவருடைய மாமனார் 2 பெண்களுக்காக 14 வருஷம் வேலை செய்து வைத்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு பகுதியில் நாம் என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்தில் யாக்கோபு தன் அண்ணனிடத்தில் அவன் பசியாக வந்த பொழுது அந்த அப்பத்திரை கொடுத்து அந்த பயிற்றும் கூளை கொடுத்து அவன் ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால ஒரு சகோதரருக்குள்ளே ஒற்றுமையாக இருங்க, அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. யாரிடத்திலும் ஒரு பொருளை அபகரித்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யாதீங்க. மற்றவர்கள் எப்படியே இருக்கட்டும், கிறிஸ்துவாகிய நாம் நம்முடைய உழைப்புக்கேற்ற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அபகரிப்பு போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், அநேக ஊழியர்கள் பாருங்கள், அவங்களுக்கு பிடித்தமானவர்களை வீட்டுக்குள்ளே அழைப்பார்கள், அவருக்கு பிடிக்காதவர்களை வெளியே வராண்டாவில் உட்கார சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடித்தமானவர்களை அழைத்து மிச்சர் முறுக்கு இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிட வைப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்களை என்ன பண்ணுவாங்க? ஏழை மக்கள் வந்தால் வராண்டாவில் நிற்க வச்சு பேசுவாங்க. இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். கர்த்தர் அருவருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது வந்தாலும் யாருக்கும் ஒரு கொடுக்கிற பழக்கத்தை, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கிற பழக்கத்தை நாம் என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்ளணும். யாக்கோபு கூளையும் அப்பத்தையும் கொடுத்து அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு. அல்லேலூயா. இலவசமாக கொடுன்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலம் எல்லாம் முடிந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்து பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடு, அவனிடத்தில் எதுவும் எதிர்பார்க்காது. எதுக்காக சொல்கிறார் தெரியுமா? யாக்கோபு என்பவர் என்ன பண்ணார்? பசியை வைத்து சுதந்திரத்தை வாங்கி கொண்டார், அண்ணனுடைய சுதந்திரத்தை வாங்கி கொண்டார். அப்படி நீங்கள் இருக்காதீங்க. பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடு. உங்களிடத்தில் பசிக்குது என்று சொல்லுகிற ஆகாரம் கொடுங்கள். ஒருவேளை நோயாளிகள் உங்கள் கண்ணுகளை எதிர்பட்டால் அவனை வைத்தியம் பார்க்க உதவி செய்யுங்கள். ஒருவேளை கிழிந்து துணியை போட்டு ஒருவன் வந்தால் அவனுக்கு இலவசமாய் உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவோ நியூட்ரிஷன்லாம் கொடுக்குறாங்க. வியாதிப்பட்டவங்களுக்கு பொட்டுக்கடலை கொடுக்கிறார்கள், பச்சை பட்டாணி கொடுக்கிறார்கள். எல்லா சேவைகளும் செய்கிற நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவத்திலே போதகர்கள், ஏமாற்ற போதகர்கள் இருக்காங்க, ஏமாற்றக்கூடிய விசுவாசிகள் இருக்காங்க, ஏமாந்து போகிற போதகர்கள் இருக்கிறாங்க, ஏமாந்து போகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் ஒருபோதும் நம்ம ஏமாறுபடி எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணவில்லை. அல்லேலூயா. எந்த இடத்துல நாம் போய் பேச வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா.
நாம் உழைத்து நாம் தேவனுக்கு சாட்சியாக, சபைகளுக்கு தூணாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக நாம் வாழ வேண்டும். ஆமென். ஒரு பொருத்தனை செய்யுங்க. அன்றைய இனிமே நாங்கள் யாரும் ஏமாற்ற காரியத்தில் ஈடுபட மாட்டோம், போய் பேசுகிறதுல நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று ஒரு பொருத்தனை பண்ணி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த உலகத்திலே எவ்வளவோ ஏமாற்றங்கள், எவ்வளவோ ஆண்டவரே தந்திரமான காரியங்கள், எவ்வளவோ லஞ்ச ஊழல்கள், ஆண்டவரே இன்றைக்கு காணிக்கை என்ற பெயரிலே ஆண்டவரே ஏமாற்றங்கள், தசபாகம் என்ற பெயரிலே ஏமாற்றங்கள், மற்ற சபை விசுவாசிகளை வஞ்சிக்கிற ஆவிகள், இவையெல்லாம் போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த 7வது மாதத்தின் இந்த முதல் ஞாயிறு எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசுவாசிகளாகிய நாங்களும் சபையும் சேர்ந்து அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒருவரை ஏமாற்றக்கூடிய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீ வந்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்று சொல்லுங்கள் என்று சொன்னபடி நாங்கள் நேர்மையாக நடக்க கிருபை தாரும். பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை தருவது கிருபை தாரும். அதில் ஒரு தந்திரமான காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று கிரியை செய்யும். நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்க கிருபை செய்யும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பதற்கு கிருபை செய்யும். கர்த்தராகிய தேவன் எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்த தேசத்திலே எல்லா ஆண்டவருடைய மோசடிகள், மக்களை ஏமாற்ற காரியங்கள், லஞ்சங்கள், ஊழல்கள், ஆண்டவரே அநியாய அக்கிரமங்கள், இவெல்லாம் உடைய வருகை முன்பு குறைவதற்காக நீ இறங்கும் ஆண்டவரே. நீ இறங்கி ஆசீர்வதிங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, நான் வரும்பொழுது அவனுக்கு ஏற்ற பலனை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிற தேவனே, நீர் உங்களுடைய கருத்திலே இந்த திருச்சபையில் இருக்கிற மக்களையும் இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதா.